வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழம் இருந்ததுன்னா அதை தூக்கி போடாமல் இதில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம் எல்லாமே இருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பனானா பேன்கேக். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துக்கிறோம். இந்த வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மல் வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே. இனிமேல் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு இருக்க ஒரு பனானாவில் நான் ஒரு 3 பனானா எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கோம். இதை இந்த மாதிரி விஸ்க வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை மிக்சிலேயே நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணினாலும் சரி. அடுத்ததாக இதில் நம்ம ஒரு 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இதில் ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம 1லேருந்து 1.25 டம்ளர் அளவு பாலை ஊற்றிக்கிறோம். பாலை ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் ஒரு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்ததாக இதில் நம்ம கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பேனாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதில் ஒரு க்யூப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனவுடனே நம்ம எல்லா பக்கமும் பட்டர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை இதில் அப்படியே ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டா இது நல்லா கொஞ்சம் மொத்தமாக கேக் மாதிரியே வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி ஃபுல்லாக ஊற்றுறோம். ஊற்றிட்டு இதை நம்ம அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, நீங்கள் லோ ஃப்ளேமில் இருக்கிறதுலே எவ்வளோ லோ ஃப்ளேம் வைக்க முடியுமோ வச்சுட்டு ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு இதை திருப்பி போடலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்க போகிறோம். ஏன்னா இதை நம்ம நல்லா மொத்தமாக ஊற்றிருக்கிறனால நல்லா வேகணும். இப்படியே விட்டுட்டோம்னா ஒரு 5 to 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சுட்டு நீங்கள் ஒரு டூத் பிக் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட பனானா பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு குட்டியாகவே போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பேனோ இல்லை தோசை பேனோ வச்சுட்டு அதில் பட்டர் போட்டுட்டு அதில் ஒரு கரண்டி மாவு மட்டும் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுட்டா நம்மளோட பனானா பேன்கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.